ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம எப்படி பைபிள் படிக்கிறதுன்ற பார்க்க போகிறோம், சரிங்களா? நான் எப்படி பைபிள் படிப்பேன்னா, முதல்ல நான் பைபிள் படிக்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு வசனம் சொல்லுவேன் எப்போவுமே. என்னென்னா, சங்கீதம் 119 ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 119 அதிகாரத்தில் 18ஆம் வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். நான் சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசிப்பேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆசையாக வாசிக்க மாட்டேன். ஏதோ எங்கள் மம்மி சொல்கிறாங்க, எங்கள் டேடி சொல்கிறாங்கன்னு தான் வாசிப்பேன். ஆனால் என் மனசுக்குள்ளே என்ன ஒன்றா, இது ஒரு கருப்பு புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் நிறைய இருக்கும், ஒன்றுமே புரியாதுன்னு என் மனதில் ஆழமான ஒரு காரியம் பதிஞ்சிச்சு. அதனால இந்த பைபிளை ரொம்ப ஆசையாக இன்ட்ரெஸ்டிங்காக வாசிக்க மாட்டேன். ஆனால் நான் எப்போ ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பித்தேனோ அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசப்பா என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நான் வாசிக்கும் போது எப்படி வாசிப்பேன்னா, ஒரு மெத்தட் இருக்குது. நான் ஒரு மெத்தடை பயன்படுத்துவேன். என்ன மெத்தட்னா, ஸ்பெக் மெத்தட்னு சொல்லுவாங்க. SPEC, சரிங்களா? SPEC. S stands for sin to avoid, P stands for promise to climb, E stands for example to follow, C stands for command to obey. ஏதாவது ஒரு சின், நான் படிக்கிற பேசேஜில் ஏதாவது ஒரு தவறு, ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா, நான் விட வேண்டிய காரியம் அப்படின்னு நான் பார்ப்பேன். அது நான் மெடிடேட் பண்ணும்போது பார்ப்பேன். அண்டு ஏதாவது ஒரு ப்ராமிஸ், ஒரு வாக்குத்தை தந்திருக்கிறாரா, அதை உரிமையாக கேசப்பா இது சொல்லியிருக்கிறீங்களே, எனக்கும் செய்யுங்கன்னு நான் கேட்பேன். அண்ட் தேர்ட் திங் ஒரு எக்ஸாம்பிள். அந்த நல்லா ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் நல்லா அவங்க ஏசப்பாட்டை விசுவாசிச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம் எக்ஸாம்பிளாக இருக்கும். அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுறது நான் ஏசப்பா நானும் அதே மாதிரி ஜெபிக்கணும், தானியேலை மாதிரி ஜெபிக்கணும், யோசேப்பை மாதிரி பரிசுத்தமாகணும், அந்த மாதிரி ஒரு காரியங்கள். அண்ட் ஃபைனலாக கமாண்ட் டு ஒபே. ஏதாவது ஒரு கட்டளை இருக்கா, ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தா அதை கீழ்ப்படியணும். அது நோ காம்ப்ரமைஸ், அதை நான் யோசிப்பேன். ஸோ இந்த மெத்தடை வச்சு நான் தியானம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேசேஜ் எடுத்துட்டோன்னா நம்ம ட்ரை பண்ணலாமா? மத்தேயு நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு பேசேஜ், சரி? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனம் என்ன, எல்லாம் மனப்பாடமாக சொல்லுவோம்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது அந்த வசனம். ஆனால் நான் வாசிப்பேன்னா நான் இங்கிலீஷில் வாசிப்பேன். இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகாக ஒவ்வொரு பேசேஜாக இருக்கும். ஆண்டோடைய மிராக்கிள் எடுத்தால் ஃபஸ்ட்டு ஒரு லெப்பரை சுகமாக்கினார், அப்புறம் ஒரு பிளைண்ட் மேனை சுகமாக்கினார். ஸோ ஜீசஸ் ஹீல்ஸ் த பிளைண்ட் மேன், ஒரு 10 வசனம் இருக்கும். அப்புறம் ஜீசஸ் ஹீல்ட் பர்த்திமேயு, அது ஒரு 10 இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக ஒவ்வொரு பேசேஜாக இருக்கும். தமிழில் கோர்வையாக இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இங்கிலீஷில் பேசேஜாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப ஏசப்பாவை நேசிக்கும் போது எனக்கு இங்கிலீஷ் படிக்க வராதா, நான் ஜெர்மன் ஏசப்பா நான் இங்கிலீஷ் நல்லா படிக்கணும். அப்போ ஃபஸ்ட் நான் இங்கிலீஷ் பைபிள் வாங்கி படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரி முஷேஷத்தளவுகள். இப்படி ஒரு 9 வசனம் இருக்குது. ஒரு வாட்டி ஃபுல்லாக வாசிக்கணும். ஒரு வாட்டி வாசித்து முடித்தோடனே உங்களுக்கு ஓரளவு புரியும். செகண்ட் டைம் வாசிக்கணும், சரிங்களா? தேர்ட் டைம் வாசிக்கும் போது ஏசப்பா நீங்கள் பேசணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆசையாக வாசிக்கணும். ஏசப்பாக்கு தெரியும் நம்ம இந்த பைபிள் எடுக்கும்போது ஆசையாக எடுக்கிறோமா, இல்லைனா ஒரு கடமைக்காக எடுக்கிறோமா, இல்லை சும்மா வாசிக்கலாம் எடுக்கிறோமான்னு ஏசப்பாவுக்கு தெரியும். நீங்கள் ஆசையாக எடுத்திங்கன்னா இதில் இருக்கிற வசனத்தின் மூலமாக ஏசப்பா பேசுவாங்க. நிறைய வாட்டி நான் ஆசையாக எடுக்கும்போது ஏசப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. நான் ஒரு கடமைக்காக எடுக்கும்போது ஏசப்பா என்கிட்ட பேசுனதில்லை. ஏன்னா இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, ஒரு ரோட் மேப் மாதிரி. நீங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும். அழகான வசனம் இருக்குது. 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த தெய்வ வசனம் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பித்துதலுக்கும் புரோஜனவை. இந்த வசனத்தை நம்ம ஏன் படிக்க சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்? ஏன் அம்மா அப்பா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்க? ஏன் மோகனங்கள் கூட அடிக்கடி வசனம் படிங்க, சின்ன பிள்ளைங்க வசனத்தை தியானிங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை வாசிக்க தியானிக்க நமக்குள்ள இருக்க நிறைய காரியங்களை ஏசப்பா கற்றுக் கொடுப்பார். இது என்ன பண்ணும்? சீர்திருத்தம். இட் வில் கரெக்ட் அஸ். நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கும். இது நமக்கு நிறைய ஒரு சிலத்தை கடிந்து கொள்ளும். தப்புன்னா தப்பு தான்,
யார் பண்ணாலும் சரி, இந்த பைபிளை பொறுத்த வரைக்கும் தப்புன்னா தப்பு தான். இவனுக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம் இல்லை. வேதத்தின் பிரகாரம் கடிந்து கொள்ளுதல் நமக்கு உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியாக நடக்கணும். பார்த்திங்களா, அது கூட சொல்லித்தரும். அதனால தான் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். எந்த தப்பு நான் செய்யக்கூடாதுன்னா 31 வசனம் பாருங்களேன். ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு கவலை தான் பிரச்சனை. நிறைய பேருக்கு என்ன கவலை, என்னால் படிக்க முடியலன்னு கவலை, இந்த காரியம் செய்ய முடியல, அந்த காரியம் செய்ய முடியல. நிறைய நேரம் கவலைப்படுறது ஒரு பாவம், தெரியுமா? இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி நம்ம விட வேண்டிய ஒரு காரியம் கவலைப்படுறதை விட போகிறோம். சின் டு அவாய்ட் என்ன, கவலைப்படுறதை விடணும். ஒரு கமாண்ட் இருக்குது. என்ன கமாண்டு? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும். 33 வசனம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறதுனால நீங்கள் ஒரு 5th படிக்கலாம், 3rd 5th எந்த ஸ்டாண்டர்டும் படிக்கலாம். ஏசப்பா உங்களை ஏன் அங்கே வச்சுருக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நீங்கள் அறியணும். ஏசப்பா நான் 5th படிக்கிறேன், நான் 4th படிக்கிறேன், ஆனாலும் என் பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு உங்களை அறியலை, அவனுக்கு உங்களுடைய அன்பை சொல்லணும். அது உங்களுடைய காரியமாக இருக்கணும். நல்லா படிக்கணும் ஒரு பக்கம், வெல் பிஹேவ்டாக இருக்கணும், உங்கள் கேரக்டர்ஸ் நல்லா இருக்கணும், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆண்டவருக்காக நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்காக படிக்கிறீங்க. ஏசப்பாக்காக என்ன செய்கிறீங்க? அவருடைய அன்பை சொல்கிறோமா? நிறைய பேருக்கு தெரியலல்ல. நீ பாடத்தில் கஷ்டப்படுற, படிக்கிறது புரியல, உடனே ஒரு ப்ரே பண்ணுற, ஏசப்பா உதவி செய்யுங்க, உடனே உனக்கு உதவி செய்கிறார். ஆனால் அவன் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு அவனும் கஷ்டப்படுறான்ல, அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலல்ல. ஸோ ஏசப்பாக்காக நீ என்ன செய்கிற? இந்த காரியம்தான். இது ஒரு கமாண்டான. ஸோ நீ இது செய்யணும். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். அப்போ நான் யோசிப்பேன், ஏசப்பா நான் என்ன செய்யணும்? உங்கள் ராஜ்யத்தின் காரியத்தை நான் என்ன செய்யணும்? ஏசப்பாக்காக நான் என்ன செய்யணுன்றதை நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். அண்ட் இதில் என்ன ஒரு ப்ராமிஸ் இருக்குது? இதே வசனத்தில் பாருங்கள். இதெல்லாம் நீ தேடும் போது, என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது இவைகள் என்ன? என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை குடிப்போம், என்ன பண்ணுவோன்ற கவலையில் கவலைப்படாத, அதில் அவர் பார்த்துக்குவார். ஸோ உனக்கு என்ன ஒரு பெருசாக ஆண்டவர் ப்ராமிஸ் தராரு? நீ என்னுடைய காரியத்தை செஞ்சால் ஆண்டவர் உன்னுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுப்பார். ஓகேவா? கடைசியாக என்ன எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 26 வசனம் பாருங்களேன். அதில் போட்டிருக்குது, அங்கே ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவங்களுக்கு பரம்பரை போஷிக்கிறார். ஸோ இந்த பறவைகள் என்ன பண்ணுறது? கவலைப்படுறதே கிடையாது. அடுத்து 28 வசனம் பாருங்களேன். நிறைய பூக்கள், காட்டு புஷ்பங்கள் இருக்குது, அவைகளும் கவலைப்படுறதில்லை. ஸோ நிறைய ஏசப்பா உண்டாக்குன நிறைய அந்த பட்சிகள், அந்த காரியெல்லாம் உருவாக்குன எல்லாமே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. நான் கீழ்ப்படுகிறேன்னா அதெல்லாம் கவலைப்படவே மாட்டுது. பறவையே கத்தர் போஷிக்கிறாரு, எல்லா காட்டு புஷ்பங்களும் ஏசப்பா உடுத்து வைக்கிறாரு, அவைகளுக்கு செய்கிறான்னு எனக்கு செய்ய மாட்டாரா? அவைகளை காட்டு நான் விசேஷமானவன்ல. நிறைய நேரம் சத்ரு நம்ம உள்ளத்தில் சொல்லுது, நீ வேஸ்ட்டு, உன்னை யாரும் நேசிக்கலை, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் விசேஷமானவங்க. அப்போ நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். நான் ரொம்ப ஸ்பெஷல் ஏசப்பாக்கு என்ன தான் ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் நம்ம நினைக்க தோணும். ஸோ நான் இதை வாசிக்கும் போது இப்படி நான் தியானிப்பேன்னா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பைபிள் வரும். ஒரு சில நேரத்தில் ஏசப்பா 4 பேசுவார். சின் டு அவாய்ட் பேசுவார், எக்ஸாம்பிள் டு ஃபாலோ பேசுவார், ப்ராமிஸ் டு கிளைம் பேசுவார், கமாண்ட்ஸ் டு ஒபே 4 காரியம் பேசுவாரா? ஒரு சில நேரத்தில் ஏதாவது 2 பேசுவார். ஸோ நம்ம எவ்வளோ டைம் எடுத்து தியானிக்கும் போது ஒவ்வொரு காரியங்களும் பேசுவார். இப்படி தான் அண்ணன் நான் என்ன பண்ணுவேன், இங்கிலீஷில் அதை ஃபஸ்ட்டு மெடிடேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தமிழில் வாசிப்பேன். ஸோ நிறையா தமிழே வாசிக்கும் போது இங்கிலீஷ் நிறைய தெரியாமல் போதா, இப்போ என் ஃப்ரெண்டுக்குலாம் நான் ஷேர் பண்ணோன்னா கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லுவேன். ஸோ அவனுக்கு அது புரியும். இப்படி தான் நான் மெடிடேட் பண்ணுவேன். நான் மெடிடேட் பண்ணுறதுனால ஒரு நோட் வச்சு எழுதுவேன். ஏசப்பா நான் மேத்யூ 7th 6th சாப்டர் படித்தேன், அதில் 25 to 39 படித்தேன். அதில் இன்றைக்கி சின் டு அவாய்ட் என்ன, இன்றைக்கி கவலைப்பட மாட்டேன், அவினாஷ் கவலைப்பட மாட்டேன், எனக்கு பென்சில் இல்லை, பேனா இல்லை, இது இல்லை, அது இல்லை, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா ஏன் ஏசப்பா எனக்கு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார். 2வது என்ன ப்ராமிஸ்னால், ஆண்டவரே எல்லாம் எனக்கு தருவேன்னு சொல்லிட்டீங்க, நான் அதனால் கவலைப்பட மாட்டேன்.
கமாண்ட் என்ன கமாண்டு? என்னுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்கிறார். ஏசப்பா நான் உமக்கு பிரியமானதை செய்வேன். உமக்கு பிரியமானது என்ன? அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வது தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியமானது. உதவி செய்கிறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருடைய அன்பை நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுவேன், டே நான் அதை படித்தேன்டா, சூப்பராக இருந்துச்சுன்னு. என் 6th படிக்கும் போது 7th படிக்கும் போது இப்படி நான் ஷேர் பண்ணுவேன். இப்படி தான் நான் என்னுடைய மெடிடேஷனை செய்வேன். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏசப்பா உங்கள்கிட்டையும் பேசுவார். ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுகிற காரியத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.